அல்லல் போம் வல்வினை போம் அன்னை வயிற்று பிறந்த தொல்லை போம் ஓகா துயரம் போம் நல்ல குணமதிகமாருணை கோபுரத்துள் மேவும் கணபதியை கை தொழுதக்கா. ஓமரியாதீதர சீவர பகவாரிச குகையில் அறிவாய் ரமி பரமாத்துமன் அருணாச்சல ரமணன் பரிவாருளம் முருகானல பரணாந்திடு குகையார்ந்து அறிவாய் விழித்திரவாய் நிசம் அறிவாய் அது அண்ணாமலையாய் அடியேனை ஆண்ட அன்றே ஆவியுடல் கொண்டாய் எனக்கோர் குறையுண்டோ குறையும் குணமும் நீ அல்லால் என்னே இவற்றை என்னுயிரே எண்ணம் எதுவோ அது செய்வாய் கண்ணே உந்தன் கடலினையில் காதல் பெருக்கே தருவாயே கண்ணே உந்தன் கடலினையில் காதல் பெருக்கே தருவாயே. ஓம் அதிமதுரசாபஹஸ்தாம் அபரிமிதாம் மோதபான சௌபாக்யாம் அருணாம் அதிசய கருணாம் அபிநவ குலசுந்தரீம் வந்தே. ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீ அருணாச்சலம். 123rd ஒரு வாட்டி படிக்கணும். कलात्मिका कलानाथ काव्यालाप विनोदिनी कलात्मिका कलानाथ काव्यालाप विनोदिनी सचामर रमावाणी सव्य दक्षिण सेविता सचामर रमावाणी सव्य दक्षिण सेविता. நம்ம இதை பார்த்துட்டோம் போன வகுப்பே. இந்த இன்னொரு முறை கலாத்மிகா. கலாத்மிகான்னு என்ன அர்த்தம்? கலைகளாகவே இருப்பவள். இந்த 64 கலைகள்லாம் சொல்லணும் இல்லையா, அந்த எல்லா கலை வடிவமாகவும் இருக்கிறது அம்பாள் தான் பார்த்தோம். கலாநாதா, கலைகளுக்கெல்லாம் தலைவியாக இருப்பவள். நாதான்னா தலைவி, கலாநாதானா எல்லா கலைகளுக்கும் எல்லாவற்றும் தலை சிறந்து அவள் எல்லாவற்றும் தலைவியாக இருப்பவள். அப்புறம் காவிய ஆலாப வினோதினி, அதாவது காவியங்களை யாராவது பாடினாங்கன்னா, அதுவும் சிவபெருமானை பற்றி பாடினா அவளுக்கு ஆலாதியான ஆனந்தம். அது ரொம்ப ரசித்து கேட்பாள். காவ்யா ஆலாப வினோதினி. ஷீ இஸ் ஸோ ப்ளீஸ்ட். வினோதினோ ஷீ இஸ் ஸோ ப்ளீஸ்ட் when she hears the stories of the Lord. காவ்யா ஆலாப வினோதினி. ச சாமர ரமாவாணி சவ்ய தக்ஷண சேவிதா. அவருடைய இடதுபுறத்திலும் வலதுபுறத்திலும் மகாலட்சுமி சரஸ்வதி தேவியார் அவளுக்கு சாமர வீசி கொண்டிருக்காங்கன்னு பார்த்தோம். இடதுபுறத்தில் ரமாதேவி, ரமாதேவி லக்ஷ்மி மகாலட்சுமி, வலதுபுறத்தில் சரஸ்வதி. அப்போ என்ன, செல்வமும் கல்வியும் அவள் பக்கத்திலே இருக்கு, அவளுக்கு சேவை செஞ்சு கொண்டு.
ஸோ அவளை வணங்கணும்னு சொன்னால் நமக்கு எல்லா ஐஸ்வர்யமும் கிடைக்கும், எல்லா ஞானமும் கிடைக்கும். அப்படிதான் நம்ம போன முறை பார்த்தோம் இல்லையா? ஸோ அதனால் அப்பேற்பட்ட மகிமை பொருந்தியவளாக இருக்கிறாள் அம்பாள். அப்பேற்பட்ட மகாலட்சுமி சரஸ்வதி தேவியாரும் அவளுக்கு சாமரம் வீசிட்டுருக்கான்னு பார்த்தோம். அப்போ அப்படிப்பட்ட சர்வ வல்லமை பொருந்தியவளாக அம்பாள் கம்பீரமாக அங்கே வீட்டிருக்கிறாள். இது வரைக்கும் பார்த்தோம். ஞாபகம் இருக்கு அவங்களுக்கு? இது ஞாபகம் கட்டாயம். சச்சாமர ரமாவாணி சவ்ய தட்சிண சேவிதா. சவ்யன்னு சொன்னால் லெஃப்ட், தட்சிணனா ரைட். ஸோ லெஃப்டில் மகாலட்சுமி, ரைட்டில் சரஸ்வதி. சரி, இப்போது 124வது செய்யுள் பார்க்கிறோம். आदिशक्तिरमेयात्मा आदिशक्तिरमेयात्मा परमा पावना कृतिः परमा पावना कृतिः अनेक कोटि ब्रह्मांड जननी दिव्य विग्रह आदिशक्तिरमेयात्मा परमा पावना कृतिः आदिशक्तिरमेयात्मा परमा पावना कृतिः अनेक कोटि ब्रह्मांड जननी दिव्य विग्रह अनेक कोटि ब्रह्मांड जननी दिव्य विग्रह. ஆக்சுவலாக இந்த நாமங்கள்லாம் ரொம்ப எளிமையாக இருக்குது, நமக்கே வாசிச்சாலே பொருள் புரிகிற மாதிரி தான் இருக்குது. ஆதிசக்தி இங்கே என்ன சொல்லியிருக்குன்னா, ஆதிசக்தினா எல்லாவற்றுக்கும் முதல் காரணமான சக்தி. நம்ம வேதாந்த சாஸ்திரம் எப்படி சொல்லுவாங்கன்னா, அந்த பிரம்ம தத்துவம் அதுதான் வந்து அழியாத தத்துவம், சத்தியம், ஞானம், அனந்தம்னு சொல்லுவாங்க. அந்த பிரம்ம தத்துவத்தோடைய உள்ளார்ந்த சக்தியாக இருக்கக்கூடியது இருந்து எல்லாவற்றையும் தோற்றுவித்து எல்லாவற்றையும் பரிபாலனம் செய்து எல்லாத்தையும் சம்ஹாரம் செய்து காரணமாக இருக்கிறது. அதுதான் ஆதிசக்தி. ஸோ எல்லாவற்றுக்கும் முதல் காரணமான சக்தி, அதாவது மூல காரணமாய் பிரம்மத்திடம் அடங்கியிருந்து சங்கல்ப வடிவில் முதலில் தோன்றிய சக்தி ஆதிசக்தி, ஆதி பராசக்தி அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அவதான் எல்லாவற்றுக்கும் ஆதியாக. அதான் நம்ம சௌந்தர்யங்களை பார்த்தோம். அம்பாளுடைய அந்த சாநித்தியம் இல்லாட்டி அவருக்கே, சிவனுக்கே ஸ்பந்தனமே கிடையாது. அவர் பாட்டுக்கு தேவின்னு இருக்க வேண்டியதான். இவள் தான் ஸ்பந்தனம் கொடுத்து எல்லாவற்றையும் தோற்றுவிக்கிறாள், எல்லாவற்றையும் செய்கிறாள் அப்படின்னு பார்த்தோம். ஸோ ஆதிசக்தி மூல காரணமாக இருக்கும். இப்போ கூட கைவல் நவனியத்தில் தான் படிச்சுட்டு இருந்தோம். என்னென்னா, இந்த அவித்யா மாயான்னு சொல்கிற அம்பாள் சக்தி தான் நமக்கு வந்து இந்த தத்துவத்தை மறைத்து சம்சாரத்தில் நம்மளை உள்ள வைக்குது. இந்த சம்சாரத்தை மீறணும் என்ன செய்யணும் அப்படின்னா, வித்யா மாயான்னு சொல்லக்கூடிய அதே அம்பாள் தான் அனுகிரகம் பண்ணணுங்கிற மாதிரி எனக்கு வந்தது. ஸோ நம்ம வேற எங்கேயும் ஓட முடியாது, அவள்கிட்ட தான் ஓடணும். அவள் தான் நம்மளை படுத்துறா மாதிரி இருந்தால் கூட அவள்கிட்ட தான் போகணும், தஞ்சம் போகணும். ஏன்னா வித்யா மாயான்னு சொல்லக்கூடிய அவள் கொடுத்த சாஸ்திரம், குருமார்கள் அவங்க உபதேசித்த அதை வச்சு கேட்டு ஸ்ரவணம் மரணம் நிதித்தியாசனம் பண்ணி தான் இந்த சம்சாரத்தில் மீளணும். இன்னொரு விஷயம் என்ன கேட்டால் ரொம்ப ஆச்சரியமான விஷயம், மற்ற சமயங்கள்லாம் சாத்தான்னு ஒரு சக்தியை சொல்லுவாங்க, ஈவில் ஃபோர்ஸ்னு. நம்ம சமயத்தில் அப்படி கிடையாது, ஈவில் ஃபோர்ஸ்னு ஒன்று. ஏன்னு நல்லது கெட்டதுக்கு எல்லாம் அந்த மூல சக்தி தான் காரணம். அப்புறம் ஏன் அப்படி செய்கிறான்னா, இதெல்லாம் அவருடைய லீலை அப்படி சொல்லுவாங்க. அதனால் இப்போ சாத்தான்னு ஒரு தனி சக்தியை சொல்கிறது தான். ஸோ அவித்யாமாயே தான், வித்யாமாயே தான். ஸோ எல்லாத்துக்கும் காரணமாகிற மூல சக்தி அம்பாள். ஸோ அதனால தான் இந்த மூல சக்தியாக அம்பாள்கிட்டே போயிட்டோம்னா அப்புறம் வேறு எதுவுமே தேவையில்லை. இந்த சைவ சமயத்தை சொல்லுவாங்க, சிறு தெய்வங்களை வணங்கக்கூடாதுன்னு. இல்லை கரெக்டாக? அப்போது சிவன், பார்வதி, அம்பாள் அப்படிலாம் இருக்கும்போது ஏன் மற்ற கடவுள்கிட்ட போகிறீங்கன்னு கேட்பாங்க. அதுபோல் ஆதிசக்தி அம்பாள், பரமேஸ்வர், ஜெகன்மாதா, அவளையே நம்ம ஆசிரியித்து அவளையே வணங்கணும்னு சொன்னான். எல்லாத்துக்கும் அவள் தான் அதிபதி. எது வேணுமோ எல்லாம் கொடுப்பா இல்லையா? அதனால் ஆதிசக்தி. அமேயா, அமேயன்னு அர்த்தம் அளவிட முடியாதவள், அமேயா. என்ன அர்த்தம்? இப்போது நம்ம பொறிகள்னு அர்த்தம், கண், காது, இதெல்லாம் பொறிகள்னு சொல்லுவாங்க. மனம் அதுவும் ஒரு கருணாதி தான். அதை கொண்டு எதை நம்ம அறிய முடியும்னா அளவுக்கு உட்பட்டது தான் அறிய முடியும். இவ அளவிட முடியாதவள். ஸோ இந்த பொறிகளுக்கு, மனதிற்கெல்லாம் அப்பால, ஏன் அதுக்கெல்லாம் சக்தி, அதுக்கெல்லாம் என்ன சேத்தனமாக எல்லாம் கொடுத்து கொண்டு எல்லாவற்றையும் ஆட்டி படித்து கொண்டிருக்கிறாள். அதை
இந்த பொறிகள் கொண்டோ இல்லை மனதை கொண்டோ அறிய முடியாது. அளவிட முடியாதவள் ஆதி பராசக்தி அமேயா. ரொம்ப அழகா இருக்கு. எதுலையும் அடைக்கிட முடியாதவள் அமேயா, அளவிட முடியாதவளாக விளக்கிறாள். தேவி மகத் என்னும் மூல காரணத்திற்கும் அப்பாற்பட்டவள். மகத்துன்னு தான் ஆதி காரணம் சொல்கிறோம், அதுக்கும் அப்பாற்பட்டவளாக இருக்கிறதுனால, அப்பேற்பட்ட ஒரு தத்துவமாக இருக்கிறதுனால அவளை மனதாலும் பொறிகளாலும் அளவிட முடியாது. தேவியிடத்தில் உள்ளது எதுவுமே அளவிட முடியாததே அப்படின்னு உதயாசன் சொன்னார். அமேயா, அளவிட முடியாத சக்தி படைத்தவள், ஞானம் படைத்தவள், அனுகிரகம் செய்யக்கூடியவள், அளவிட முடியாதவள். ஆத்மா, ஆதிசக்தி அமேயா ஆத்மா. அப்புறம் அடுத்த நாமமே பரமா, அப்புறம் பாவனா கிருத்தின்னு வந்துருக்கு. இங்கே உரையாசன் என்ன சொல்கிறாருன்னா, இங்கே ஆத்மா அப்படின்னு சொன்னால் ஜீவாத்மா. ஸோ ஜீவாத்மாவாக இருக்கக்கூடியவளும் அவள் தான். ஏன்னா அவளை தவிர வேற ஒன்றும் கிடையாதுங்கிறதுனால ஆத்மா அப்படின்னா ஜீவாத்மாவாக இருக்கக்கூடியவள். இப்போ என்ன பொருள்? இந்த ஈசனுக்கு 8 மூர்த்தங்கள் சொல்கிறாங்க, அஷ்டமூர்த்தம்னு சொல்கிறாங்க. அதில் ஒரு மூர்த்தம் ஜீவன். அதாவது பஞ்சபூதங்களை சொல்கிறாங்க, அப்புறம் சூரிய சந்திராதிகளை சொல்கிறாங்க, அப்புறம் உயிர் ஜீவனை சொல்கிறாங்க. ஸோ அப்படி அந்த 8வது அந்த அம்சமான ஜீவனாக இருக்கிறதும் அம்பாள் தான். அப்புறம் எடுத்தோம் மூலாவும் நானாவும் எல்லாருமே இருக்கிறதும் அம்பாள் தான். ஆனால் நமக்கு அதான் விளங்கலை. ஸோ இங்கே என்ன சொல்ல, ஆத்மா, ஆத்மாவாக இருக்கக்கூடியவள். இந்த ஜீவன் யாருங்கிறதுக்கு இந்த உரையாசம் ரொம்ப அழகாக சொல்கிறார். ஜீவன் யாருன்னு கேட்டால், ஸ்தூலம் சூக்ஷ்மம் காரணம் என்ற 3 சரீரங்களும் அபிமானியான ஜீவன் என்னும் ஆத்மா. ஸோ இந்த ஸ்தூல சரீரம் அன்னமயம், அப்புறம் சூக்ஷ்ம சரீரம் இருக்குது, மனபுத்தியெல்லாம் இருக்குது, அப்புறம் ஆனந்தங்கள் காரண சரீரம் இருக்குது. இதுக்கு அபிமானம் அதெல்லாம் பற்றி கொண்டு நான் பற்றி கொண்டு என்ன செய்யறான் தெரியுமாவா? என்ன சொல்றாரு பாருங்க, தான் நாடிய பொருளை அடையும் அப்படின்னா ஆப்னோதி, அதனை தன்னுடையதாக்கி கொள்ளும், ஆதத்தே அதனை அனுபவிக்கும், அத்தி இப்படிப்பட்ட இயல்புடையவனாக இருக்கான். அஸ்தினா இப்படி இருக்கிறான். என்ன அர்த்தம்? இந்த ஜீவன் என்ன செய்யறான்? தனக்கு ஒன்று வேணும்னா எப்படியாவது அடையணும், அதுக்கு என்ன வேணா செய்வேன் இல்லையா? நம்ம எல்லாருமே அப்படிதாங்க. அது சில பேருக்கு இச்சாசக்தி, ரொம்ப ஞானசக்தி கிரியாசக்தி இருந்துச்சுன்னா அதை அடைஞ்சிடுவான். வெறும் இச்சாசக்தி மட்டும் இருந்துச்சுன்னா ஞானசக்தி இல்லைன்னா அடைய முடியாது, கிரியாசக்தி இல்லாட்டி அடைய முடியாது. சொல்ல இச்சா அர்த்தம் ஆசைப்படுறது. ஞானம் அதை எப்படி அடையிறதுன்னு ஞானம் வேணும் இல்லையா? கிரியானா அதுக்கான முயற்சி வேணும். இந்த 3 நிமிஷம் அடைஞ்சிடலாம். ஸோ இந்த ஜீவன் என்ன செய்வானா, அவனுடைய சக்திக்கு ஏற்ற மாதிரி எப்படியாவது தான் நினைச்சதை சாதிக்க நினைப்பான். அவன் என்ன அர்த்தம்? விரும்பின பொருளை அடையணும், அடையணத்தை தனதாக்கி கொள்ளணும். வாண்டிங் டு பொசஸ் அண்ட் என்ஜாய், அதை அனுபவிக்கணும். இதுதான் அவனுடைய லட்சணம். இங்கே சொல்ற ரொம்ப நல்லா இருக்கு. நம்ம எவ்வளோ லட்சணம் பார்த்தோம், ஜீவனுடைய லட்சணம் சொல்லிட்டு. இங்கே என்ன சொல்றாருன்னா, அதை நான் தனதாக்கி கொண்டு அனுபவிக்க வேண்டும். இதுதான் ஜீவனுடைய நல்ல விஷயமா இருந்தால் அதை நான் என்னது ஆக்கிக்கணும் இல்லையா? அதை அனுபவிக்கணும் அப்படிங்கிற எண்ண முடியும் தான் ஜீவன். அப்படி ஜீவனாக இருப்பவளும் அம்பாள் தான். அந்த ஜீவனுக்கு அனுகிரகம் பண்ணவளும் பண்ணுறவளும் அம்பாள். ஸோ அப்படி ஆத்மானு இங்கே என்ன பொருள்? அப்படி ஜீவாத்மாவாக, ஜீவனாக. அதாவது என்ன அர்த்தம்? ஜீவன்னா என்ன அர்த்தம்? அவன் குழம்பி அந்த மாயையில் தத்தளிக்கிறான். அப்படி தத்தளிக்கிறது யாருன்னு கேட்டால் அதுவும் அவள் தான். அப்படின்னா லீலா தான், லீலை தான், அவளுடைய லீலை தான் இல்லையா? சும்மா நடிப்பு மாதிரி. ஸோ இப்படி ஒரு திருஷ்டி வந்துச்சுன்னு சொல்லுங்கள், எல்லாமே அம்பாள் தான். அப்போது வேற மாதிரி வாழ்க்கை அது இல்லையா? சர்வம் பிரம்மம் அப்படி சொல்கிறதும் ஒரு பக்கம். இந்த நீங்கள் எவ்வளோ பேர் இந்த பாரதியாருடைய ஞான கவிதைகளை படிச்சிருக்கீங்கன்னு தெரியல. ஞான கவிதை ரொம்ப அழகாக எழுதுறாரு. எல்லாமே சக்தியோட இயக்கம் தான் சொல்கிறார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒருத்தன் வந்து ஏதோ பொருள் விற்றுட்டே போனான் ரோட்டில். மாம்பழம், கொய்யாப்பழம், இல்லை ஏதோ ஒன்று விற்றுட்டே போவான் இல்லையா? அவர் சொல்கிறார், அவனுடைய அந்த ஒலி, அந்த நாதம், அதுக்கு மேலே சக்தி தான். அப்புறம் ஒரு குயில் கூவுது, அதுக்கு மேலே சக்தி தான். அப்புறம் என்ன ஆகணும்னா, திடீர்னு அவர் இருக்கிற அந்த வீட்டில் உள்ள ஏதோ ஒரு கயிறு ஆடும் போல இருக்கு அந்த கூரையிலேருந்து. இந்த கயிறு வந்து இப்படி ஆடுதுன்னா அதுவும் சக்தியோட இயக்கம் தான். அப்படி சக்தியோட இயக்கமாக எல்லாத்தையும் பார்க்க ஆரம்பிச்சிட்டா
சக்தியை தவிர வேறு எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு அது ஆனந்தமாக அதை சொல்லுவார். அவர் வந்து காற்று அப்படிங்கிறதுக்கும் வசன கவிதை எழுதியிருக்கார். அது மாதிரி எல்லாத்துக்கும் வசன கவிதை எழுதும்போது எல்லாம் கடைசி கொண்டு முடிப்பார்னா இது எல்லாமே சக்தியோட இயக்கம் தான் சொல்லி கொண்டு முடிப்பார். அது ஒரு வகையான ஒரு பர்செப்ஷன், பார்வை. அப்படி பார்த்தோன்னா ஜீவனாக இருந்து அல்லல்படுவதும் அவள்தான், அம்பாளாக இருந்து அனுகிரகம் பண்ணதும் அவள்தான். ஏன் இப்படிலாம் செய்கிறா? யார் கேட்குறத விட யார் கேட்க முடியும்? சரி, எங்கள் ஆச்சாரியர் என்ன சொல்லுவார்னு கேட்டால், ஏன் கடவுள் படைச்சார் இந்த உலகத்தை, ஏன் இப்படி அநியாயத்துக்கு இப்படி படைச்சார், எங்கெல்லாம் ஆட்டி வைக்கிறார்? அவர் சொல்லுவார், நீ போய் கடவுளை பார்த்து கேளு, ஏன்ட்ட கேட்காது, அவருக்கு தான் தெரியும். ஆனால் அவர் என்ன சொல்லுவார்னா, நீ அவரை பார்த்தேன்னா ஒன்றுமே கேட்க தோணாது, எல்லாம் பேச்சற்று போயிடுவேன், எண்ணங்களே எழாது, ஆனந்தமும் ஆனந்தம், அப்போது ஒன்றுமே கேட்க தோணாது. அப்படி தான் அவர் தப்பிச்சுட்டு இருக்காங்க ஒரு ஆள். அவரை பிடிச்சி கேட்கலான்னு சொன்னால் நம்மளுடைய மனமெல்லாம் அப்படியே இல்லாமல் போயிடும், அப்படியே இட் மெல்ஸ். அப்படியே அம்பாளை பார்த்தா என்ன கேட்க தோணும் நமக்கு? ஸ்தப்தி பாவமாக அப்படியே சம்பிச்சு போயிடுவோம் இல்லையா? அம்பாளை பார்த்தா என்ன கேட்குது? ஒன்றும் கேட்க தோணும். ஸோ ஆக ஆத்மாவாக இருக்கிறது அவதான், பரம்பொருளாக இருக்கிறது அவதான். என்ன சொல்றாருன்னா, பரம்பொருள் இன்னதென்று குறிப்பிட முடியாது இருக்கும்போது அதற்கு ஒரு தோற்றத்தை அளித்து இதுதான் பரம்பொருள் என்று காட்டக்கூடியவள் அப்படிங்கிறது. பரம்பொருள்ங்கிறது குறி குணங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டது சொல்றாங்க. நாமரூபம்னு அதை சொல்ல முடியாதுங்கிறாங்க. அப்படிப்பட்ட பரம்பொருளை எப்படி அனுபவிக்கிறது, எப்படி பார்க்கறது, எப்படி கேட்கறது, எப்படி அனுபவிக்கிறதுன்னு கேட்டால் அதுக்காக தான் ஒரு உருவம் தாங்கி வராடும். அதனால தான் அம்பாள் பரம்பொருளே தான் வடிவம் தாங்கி வந்திருக்காங்கிற மாதிரி இங்கே சொல்கிற. எனக்கு என்ன ஒரு கதை ஞாபகம் வருதுன்னா, அப்படியே தான் பகவான் ரமண மகர்ஷிட்டும் கேட்டாங்க, நீங்கள் இந்த ரொம்ப இந்த லாஜிக் அண்ட் ரீசனிங் இந்த மாதிரி சாஸ்திரத்தில் சொல்கிற அந்த விஷயங்கள்லாம் விட்டுட்டு கடவுளை நேரம் காமிக்க முடியுமான்னு யாரோ ஒரு முஸ்லீம் அன்பர் கேட்டார். இப்போ பகவான் அருணாச்சலத்தை பார்த்து உட்காந்துருந்தாராம். அவர் அப்படி தான் உட்காந்துருப்பார் அருணாச்சலத்தை பார்த்து. பகவான் சொல்கிறாரோ இதுதான் காமிச்சார், வேற என்ன இதுதான் அப்படின்னு கேட்டாராம். அது எப்படி கடவுள் உருவம் தாங்கி வர முடியும், அவர் அருவம் தானேன்னு கேட்டாராம். அல்ப ஜீவனாகி நீயே உருவம் தாங்கி வரைய அவராலேயே தாங்க முடியாதுன்னு கேட்டாராம். வாயடிச்சு போயிட்டானா. சரி, அவர் எல்லாம் வல்லவர், சர்வ வல்லமை படைத்தது, நீ அல்ப ஜீவன், உன்னாலேயும் ஒரு உடம்பு எடுத்துக்க முடியுதுன்னா அவரால் ஏன் உடம்பு எடுத்துக்க முடியாதுன்னு கேட்டார். இந்த மகான்கள் ஒரு சின்ன ஒரு வசனத்தால் எல்லாரையும் அடைக்க வச்சிருவோம். ஸோ அவர் சொன்னாரா, நீ எப்படி உடல் தாங்கி வந்திருக்கியோ அப்படிதான் சிவனுடைய உடல் தாங்கி வந்தது தான் அருணாச்சலம் சொன்னார். ஸோ அது மாதிரி இங்கே சொல்ல பரமாத்மா நிர்குண நிராகாரம், ஆனால் ஒரு அழகிய ரூபம் எடுக்கணும்னா அம்பாளா வந்திருக்கா, பரமாத்மா தான் அம்பாள். ஒரு ஆஸ்பெக்டில் பார்த்தோன்னா அவள் பரமாத்மாவோட சக்தின்னு சொல்கிறோம், மாயா சக்தின்னு சொல்கிறோம். ஆனால் ஆதாரத்துக்கு இல்லாமல் எதையுமே பேச முடியாது. இப்போ நீங்களும் நானுமே பிரம்மமாக இருக்கும்போது அம்பாள் பிரம்மம் இல்லையா? ராமகிருஷ்ணன் கேட்பாரோ, அகம் பிரம்மாஸ்மி நீ சொல்கிற, நீ அற்ப ஜீவனாகி நீயே நான் பிரம்மம் சொல்லிக்கிற, அம்பாள் மாத்திரம் மாயா சக்தி ஒன்றும் இல்லையா, அவள் எப்படி பிரம்மம் இல்லைன்னு சொல்கிறேன்னு கேட்பாரோ. இதெல்லாம் பெர்ஸ்பெக்டிவ் தான், எப்படி பார்க்குறோமோ அப்படி தான் எல்லாமே. ஆதார சக்தியை இல்லாமல், ஆதாரத்தை கொண்டு இல்லாமல் எப்படியும் பேசவே முடியாதுங்கிறதுனால அவளும் பிரம்மம் தான், பரம்பொருள் தான். பரனான பிரம்மத்தின் அல்லது சிவனின் சக்தியாக இருப்பவள் பரமா. அந்த சிவனுக்கு பரன்னு பேர், அவளுடைய சக்தியாக இருக்கிறதுனால பரமா அப்படின்னு அவளுக்கு இன்னொரு பேர் இருக்கு அப்படின்னு பரமாங்கிறதுக்கு பொருள் சொல்கிறாங்க. ஸோ இப்போ ஆதிசக்தியும் பார்த்தாச்சு, அமேயா அளவிட முடியாதவள், ஆத்மா ஜீவாத்மாவாக இருப்பவள் தான் பரமா. அந்த பரம்பொருளாகவும், அந்த பரம்பொருள் நிர்குண நிராகாரமாக இருந்தாலும் அதுக்கு ஒரு ஆகாரம் கொடுத்து நமக்கு அனுகூலம் செய்யறதுக்காக உடல் தாங்கி வந்திருக்கிற பரமாவாக இருப்போம் அவள் தான் அப்படின்னு பார்த்தாச்சு. அப்புறம் பாவனாகிருதி, ரொம்ப பியூட்டிஃபுல். ஆகிருத்திகின்னா உருவம்னு அர்த்தம்னு சொல்லி, ஃபார்ம். எப்படிப்பட்டது அவளுடைய ஃபார்ம், அவளுடைய உருவம்? பாவன ஆகிருத்திகி, தூய்மைப்படுத்தக்கூடியது. நீங்க அந்த திருமிஞ்சியூர், அது என்ன திருமைச்சூர், அங்கே போய் அம்பாளை பார்த்துட்டே இருந்தால் போதும், வேற ஒன்றுமே செய்ய வேண்டாம். அவ்வளோ அழகு, கொள்ளை அழகு.
அதே மாதிரி காஞ்சியில் போய் அவளை பார்த்துட்டே இருந்தா போதும். பாவன ஆக்கிருதி மனசை அதுவே சுத்தம் செஞ்சிடும் இல்லையா? நமக்கு உள்ள மனசில் வந்து எந்த விதமான விகல்பங்களும் உண்டாகாதுங்க. காம குரோதாதி எல்லாம் அதுவும் கிடையாது. அம்பாளை பார்த்துட்டு இருந்தா போதும். பாவன ஆக்கிருதி அதாவது அம்பாளுடைய உருவத்தை பார்த்து பார்த்து அவளுடைய நாமத்தை சொல்ல சொல்ல அவளே உள்ள ஆவிர்வாகமாகி இதயத்தில் உள்ள எல்லா கஷடுகளையும் நீக்கி விடுவாள். உள்ளத்தை தூய்மை செய்யக்கூடியவளாக இருக்கா அம்பா. அதான் பாவன ஆகிருதி. அது மாத்திரம் இல்லை, கிருதிகினா செயல்னும் கூட பொருளாங்க. அப்போ தேவியின் செயல்களை பற்றிய சரித்திரங்கள் உணர்ந்தோம். அந்த தேவி மகாத்மியம் போல அவள் எப்படி அந்த அசுரனா வதம் செஞ்சா, எப்படி அனுகிரகம் பண்ணா, அதெல்லாம் கேட்க கேட்க சொல்ல சொல்ல என்னாகும், இதயம் தூய்மை அடையும். நிறைய பேர் வந்து சாண்ட் பண்ணுறாங்க இல்லையா, பாராயணம் பண்ணுறாங்க. எதுக்காக பாராயணம் பண்ணுறாங்கன்னா அம்பாளுடைய அந்த வீர தீர செயல்களை, அந்த அற்புதமான அனுகிரக செயல்களை எல்லாம் நினச்சோன்னா, அதை பற்றி பலமாக எடுத்து படித்தோன்னு சொன்னால், பாராயணம் பண்ணோன்னா அது உள்ளத்தில் போய் அது இதயத்தை சுத்தம் பண்ணிடுது. உடல் வந்து அழுக்காச்சுன்னா நமக்கு தெரியும், சோப் போட்டு குளிக்கணும். சோப் போட்டு உள்ள அழுக்கு. உள்ளத்தை எப்படி சுத்தப்படுத்துதுன்னா, அதோட சோப்பு எந்த சோப்பை வச்சு சுத்தப்படுத்துதுன்னா நாமங்கள் தான். பகவானுடைய நாமங்கிற அந்த சோப்பை வச்சு தான் சுத்தப்படுத்த முடியும் உள்ளத்தை. அப்போ ராமகிருஷ்ணன் ஒருத்தர் கேட்டாராம், ஏன் டெய்லி இப்போ நாமம் சொல்லணுமான்னு. அவர் என்ன சொன்னாராம், அப்போ தான் அவர் இந்த பூஜா பாத்திரம்லாம் வச்சுருந்தாங்க. இந்த பூஜா பாத்திரம் ஒரு நாள் தேக்காட்டி கூட என்ன ஆகிடுது பாருங்க, கருத்து போயிடுது இல்லையா? இந்த ஆக்சிடேஷன்மா அப்படி கருத்து போயிடும் காற்றுல இதாச்சுன்னா. அப்போ டெய்லி அதை விளக்க வேண்டியிருக்கு. அது மாதிரி தான் மனமும் இந்த சமுசாரத்தில் ஈடுபடும் பொழுது அது எதாவது அழுக்கு படிஞ்சிடுது, நம்மளே அறியாமல் அழுக்கு படிஞ்சிடும். அப்போது டெய்லி அதை தேய்க்கிற மாதிரி இந்த பாத்திரத்தை இந்த மனசத்தை தூய்மைப்படுத்த வேண்டியிருக்கு. எப்படி படுத்தலாம் அப்படின்னா, அம்பாளுடைய அந்த கதைகளை கேட்கறது சொல்கிறது மூலமாக, அவள் நாமங்களை சொல்கிறது மூலமாக. ஸோ பாவன ஆக்கிருதி அவளுடைய உருவமே தூய்மைப்படுத்தக்கூடியது. கிருதிகின்னா அவளுடைய செயல்கள், அவளுடைய செயல்களும் அதை கேட்கறதுனாலையும் பாடுறதுனாலையும் மனதை தூய்மைப்படுத்தக்கூடியது பாவன ஆக்கிருதி. அதை விட்டுட்டு பக்கத்து வீட்டுக்காரங்களோட வம்ப பேசணும்னா மனசை இன்னும் என்ன ஆகும், அழுக்குப்படிய செய்யும் இல்லையா? இல்லை நம்மளுடைய புகழ பேசிகிட்டே இருந்தோம் இன்னும் என்ன ஆகும், இன்னும் அகங்காரம் தான் அதிகமாகும். ஆகவே என்ன செய்யணும், அம்பாளுடைய புகழ பாடு. எங்களுடைய ஆச்சாரியர் ரொம்ப ஜீனியஸ், பெரிய ஜீனியஸ். என்ன சொல்லுவார் தெரியுமா, சாதாரணமாக 2 பேர் சேர்ந்தா என்ன பேசுவாங்கன்னு கேட்டால், எப்படி நீ நல்லவ நான் நல்லவ, நம்ம 2 பேர்த்துல ஒருத்தர் எல்லாரும் மோசம், இதுதான் கான்வர்சேஷனாக இருக்கும். ஏன்னா நீ கெட்டவன் சொல்லிட்டு பெரிய வம்பு வந்து சண்டை வந்து, நான் கெட்டவன் சொல்லிக்கவே முடியாது. எப்படி நீ நல்லவ நான் நல்லவ, நம்ம 2 பேரும் தவிர எப்படி உலகம் எல்லாம் மோசம், அப்படிதான் நம்ம நிறைய பேசுகிறோம் இல்லையா? யோசிச்சு பாருங்க, அப்படி தான் பேசுகிறோம். ஸோ அப்படி பேசுகிறத விட்டுட்டு அம்பாளை பற்றி பரமாத்மாவை பற்றி பேசினா அது ரொம்ப மனதை தூய்மை அடையிச்சு. வெரி வெரி அதமான அர்த்தம், வெரி சீப் பீப்புள் டாக் அபவுட் பீப்புள், அடுத்தவங்களை பற்றி புரணி பேசுவாங்க. மீடியோக்கர் பீப்புள் டாக் அபவுட் ஈவெண்ட்ஸ், அன்றைக்கி அப்படி நடந்துச்சு இப்படி நடந்துச்சு, ஈவெண்ட்ஸை பற்றியே பேசி அவங்க மீடியோக்கர். பட் த ஹையஸ்ட், த பியோர் பீப்புள், தே டாக் அபவுட் கான்செப்ட்ஸ் அண்ட் ஐடியாஸ், த ஃபிலாசபி. இல்லை இப்போ நம்ம எவ்வளோ பேர் ஒன்று ஃபிலாசபி பேசுகிறோம், நம்ம ஈவெண்ட்ஸை பற்றி பேசுவோம், இல்லாட்டி பீப்புளை பற்றி தான் பேசுவோம். பட் when we can think about the higher, அது இயல்பாகவே இதயத்தை சுத்தம் பண்ணக்கூடியது. இந்த பக்தி மார்க்கம் ரொம்ப சுலபமானது, இனிமையானது. ஏன்னா அது ஒன்றும் செலவழிக்க தேவையில்லை. ஆக்சுவலாக இப்போ பெரிய பெரிய பூஜை பண்ணணும்னு அவசியம் இல்லை. பத்திரம் புஷ்பம் பலம் தோயம்னு சொல்கிறார் கிருஷ்ணன். ஏதோ ஒரு பூவையோ ஒரு இலையை கூட கொடுங்கிறார், எனக்கு தண்ணீரை கூட அர்ப்பணம் பண்ணுங்கிறார். ஸோ உள்ளம் சுத்தமாக இருந்து பகவான் நினச்சோன்னா நமக்கு அனுகிரகம் கிடைக்கும். அதுக்கு எந்த காசு பணமும் தேவையில்லை, செலவாகாது இல்லையா? அதனால தான் பாவனை அம்பாள் நினச்சாலே போதும், மனம் சுத்தமாகிடும். இதை நான் உணர்ந்துருக்கேன். எப்படின்னு கேட்டால், மனசு ஏதாவது சஞ்சலம் குழப்பம்லாம் இருந்துச்சுன்னா ஒன்றும் செய்ய வேண்டாம். என்னுடைய குருநாதர் பகவான் ஸ்ரீ ரமன் மகர்ஷி, பகவான் அந்த ஃபோட்டோ தான் அது, அதை பார்த்துட்டே இருந்தால் போதும், மனசு உள்ள எல்லா சஞ்சலமும் நீங்கி. அப்படிப்பட்ட மூர்த்தி அவங்களுடைய மூர்த்தி, அப்படி அனுகிரக மூர்த்தி அவங்க தான். ஸோ பாவனாக்குறது மனதை தூய்மை செஞ்சுருவாங்க. ஸோ தெளிவு குருவின் திருமேனி காண்டல், அவரோட திருமேனி கண்டாலே தெளிவு கிடச்சிருவான்.
தெளிவு குருவின் திருநாமம் செப்பல். அப்படி நாமத்தை சொன்னாலே தெளிவு. தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், இது ரொம்ப முக்கியம். அவர் சொல்கிற உபதேசங்களை கேட்டு அதுபடி ஒழுகுதல், இதுபடி நடத்தல். அப்புறம் திருவுரு சிந்தித்தல் தானே. தெளிவு குருவின் திருவுரு சிந்தித்தல் தானே தியானம் பண்ணுறது. ஸோ அம்பாளை தியானம் பண்ண அவளோட திருவுருவை நினைக்க நினைக்க மனமானது தூய்மை அடைகிறது. ஆக பரமா பாவன ஆகிருதி அநேக கோடி பிரம்மாண்ட ஜனனி. அநேக கோடி பிரம்மாண்டம் இருக்காங்க. நம்ம நினச்சிட்டு இருக்கோம் ஒரு பிரம்மாண்டம் தான், அநேக கோடி பிரம்மாண்டம். இப்போ சயின்டிஸ்ட் அதுதான் சொல்கிறாங்க இல்லையா, நினச்சிட்டு ஒரு சோலார் சிஸ்டம், ஒரே ஒரு கேலக்ஸி தான் இருக்குது. நம்ம சொல்கிறோம் இல்லை இல்லை இல்லை, இப்படி எவ்வளோ இருக்குன்னே தெரியலைங்கிறாங்க. அநேக கோடி பிரம்மாண்டம் அந்த காலத்தையே நம்ம பெரியவங்களாம் சொல்லிட்டாங்க. அந்த எல்லாவற்றுக்கும் ஜனனி, எல்லாவற்றையும் தோற்றுவித்தவள். ஜனனினா யாரு? அம்மான்னு அர்த்தம், தாயின்னு அர்த்தம். தாய்னா குழந்தையை ஈண்டெடுப்பவள் இல்லையா? ஸோ இந்த அநேக கோடி பிரம்மாண்ட எல்லாவற்றையும் படைத்தவள் அந்த ஆதிசக்தி. அவளுடைய சக்தி தான். விஞ்ஞானிகள் பிக் பேங்லாம் சொல்கிறாங்க, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இருந்தாலும் என்னன்னா அந்த ஆதிசக்தி, அந்த சக்தி இல்லைன்னா எதுவுமே கிடையாது. ஆகவே அநேக கோடி பிரம்மாண்ட ஜனனி, எண்ணற்ற பிரம்மாண்டங்களை தோற்றுவித்தவள், பல பிரம்மாண்டங்களாக உருவெடுத்த விராட். விராட்னா ஸ்தூல தேகங்களுடைய சமஷ்டி, ஹிரண்ய கர்ப்பன் சூக்ஷ்ம சரீரத்தோட சமஷ்டி, சூத்ராத்மா என்னும் ஈஸ்வரன் ஜீவர்கள் சமஷ்டி என்ற 3 தொகுப்புகளையும் படைத்தவள் தேவி. ஸோ ஆக எல்லாவற்றையும் படைத்தவள். இந்த பிரம்மாண்டம் சொன்னால் அது ஃபிசிக்கல் வேர்ல்டில் மாத்திரம் குறிக்கலைங்கிறத சொல்கிறாருங்க. டோட்டல் மைண்டுன்னு சொல்லுவோம். இப்போ நம்ம எல்லாருக்கும் மனசு இருக்கு இல்லையா, அது மாதிரி டோட்டல் மைண்ட் எல்லாத்தையும் சேர்த்த அந்த சமஷ்டியில் ஒரு மனசை சொல்கிறாங்க. அதுக்கு தான் ஹிரண்ய கர்ப்பன்னு பேசுகிறோம். அதே மாதிரி ஜீவன் தொகுதிகள்லாம் சேர்த்து ஒரு சமஷ்டியில் சொல்லும்போது ஈஸ்வரன் சொல்கிறாங்க. இப்படி அனைத்தையும் படைத்தவள். சாக்தத்தில் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, பிரம்மா விஷ்ணு சிவனையே படைத்தவள்னு சொல்லுவாங்க. சிவன்னா யார்? அந்த ருத்ரன், அவனே படைத்தவள்னு சொல்லுவாங்க சாக்தத்தில். ஸோ ஆதிசக்தி, ஆதி பராசக்தி. ஸோ ஆக இங்கே என்ன சொல்லுவாங்க, அநேக கோடி பிரம்மாண்ட ஜனனி. அப்படி இருக்கும் பொழுது, அவள் தாயாக இருக்கும் பொழுது எப்படி அவளால் கருணை செய்யாமல் இருக்க முடியும்? கருணை செய்யாமல் இருக்க முடியும்? நம்முடைய தாயை அவ்வளோ கருணை செய்கிறான்னு சொன்னால் அவளுடைய கருணைக்கு எல்லையே இல்லை இல்லையா? ஆக நம்பணும், அம்பாள் கருணா சாகரம், கருணா அம்பான்னு பேர் வச்சுருக்கோம் இல்லையா? ஸோ அவளை வணங்கினா நம்மளை எப்படியாவது ஒரு விதத்தில் கரை சேர்ப்பாள். எப்படின்னு நமக்கு தெரியாது, ஏதோ ஒரு விதத்தில் கரை சேர்ப்பாள். எப்படி தெரிஞ்சுக்கிற அவசியம் நமக்கு என்ன? நமக்கு என்ன செய்யணும்? அவள் நம்மளை கரை சேர்த்தா போதும் இல்லையா? எப்படி கரை சேர்ப்பா? தட் இஸ் நன் ஆஃப் யுவர் பிஸ்னஸ், தட் இஸ் ஹர் பிஸ்னஸ், லெட் ஹர் டூ ஹர் பிஸ்னஸ். ஸோ நாம் அவளை ஆசிரித்து அவளை நம்ம சரண் புகுந்தோன்னு சொன்னால் she will take care. How? Stop howling. Why should she stop wailing? Stop howling. அவளுக்கு தெரியும் எப்படி செய்யணும்னு செய்வாள். அது பொறுமை வேணும். இப்போ உடனே செய்ய மாட்டேங்கிறாளே அப்படின்னா அதுக்கான காலம் நேரம் இருக்கு இல்லையா? அதுதான். உங்கள் குழந்தை 2 வயசு கூட ஆகலை, எனக்கு சைக்கிள் வாங்கி கொடு, பைசைக்கிள் வாங்கி கொடு அழகான்னு வச்சுக்கோங்க. நீங்கள் சைக்கிள் வாங்கி கொடுக்குறீங்களா? ரோட்டில் ஓட்டிட்டு போனால் என்ன ஆகும்? அது 2 வயசு மேலே ஓட்ட முடியாது ஃபஸ்ட் இல்லையா? அது 3 சக்கர வண்டியே ஓட்ட முடியாது. சில சமயம் 12 வயசு தான் ஆகிட்டு இருக்கும், 7வது அதுதான் படிச்சுட்டு இருப்போம். எனக்கு பைக் வேணும் அடம் பிடிப்போம், மோட்டர் பைக். அம்மாவுக்கு வாங்கி கொடுப்பாங்க, வாங்கி கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா இந்த இவ்வளோ டிராஃபிக்கில் போய் அடிபட்டால் என்ன ஆகுது? ஸோ அந்த காலம் வரும்போது தானே அவன் காலேஜ் போகும்போது சரி ஓகே ஒரு மெச்சோர்டாக இருக்கான், ஓகே வாங்கி கொடுக்குறோம். அதை மாதிரி இந்த ஜீவனுடைய பக்குவத்தை பொறுத்து தான் அவள் எல்லாம் செய்வாள். அந்த பக்குவத்தை கொடுக்கறதுக்காக சில கஷ்டங்களையும் கொடுக்கலாம், அதுவும் நல்லது தானே. ஸோ அதனால அவளுடைய கருணையை நம்ம என்றைக்குமே சந்தேகிக்கக்கூடாது. ஏன்னா அவள் தான் ஜெகத் ஜனனி, ஜெகன் மாதா. ஏதோ ஒரு நன்மை இருக்குதான் எல்லாத்துலேயுங்கிற மாதிரி அடங்கி அவள் இன்னும் இறுக்கமாக அவளோட திருவடிகளை பற்றி கொண்டு நம்ம வாழ்ந்தோம்னா டெஃபினெட்லி ஷீ வில் பிளெஸ் us, ஷீ வில் டேக் கேர் ஆஃப் us. இந்த உலகத்தையே தாங்கிட்டு இருக்கிறவங்க நம்மளுடைய பாரங்களை தாங்க மாட்டாளா? இல்லை. ஸோ அதனால அதுதான் பக்தியோடைய இலக்கணமே. என்ன செய்யணும்? நம்மளுடைய பாரத்தெல்லாம் கீழே இறக்கி அவளுடைய திருவடிகளை வச்சிடணும், ஒப்பு கொடுத்துடணும்.
அப்போது நம்ம ரிலாக்ஸ் ஆனந்தமாக இருக்கணும். ஆனால் நம்ம பக்தர்கள் சொல்லிக்கிறோம், ஒப்பு கொடுக்க மறுக்கிறோம், கீழே இறக்கி வைக்க மாட்டோம், நாம தான் சுமக்கணும்னு நினைக்கிறோம், அதுதான் அல்லல் வரும். நமக்கு வந்து ரொம்ப பொல்லாத ஒரு அகங்காரம், நாம் நினைச்சபடியே நடக்கணும் எல்லான்னு ஒரு அகங்காரம். ஸோ பகவான் என்ன சொல்கிறோம், உன் எண்ணம் எதுவோ அதை செய்வோம்னு சொல்ல மாட்டேங்கிறோம், என் எண்ணம் எதுவோ அதை செய்வாயின்னு சொல்கிறோம். எப்பயுமே தோணுது என்ன மாதிரி பாருங்க நம்ம என்ன செய்கிறோம், இதெல்லாம் எனக்கு வேணும், இப்படி 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 நடக்கணும், இதை செய். Who are you to dictate terms to him? உன் எண்ணம் எதுவோ அது செய்வாய், உன் இஷ்டம் என் இஷ்டம், அதுதான் பணிதல் இல்லையா? ஸோ அப்படி அம்பாள்கிட்ட போய் உன் இஷ்டம் என் இஷ்டம்னு சொல்லிட்டா அது அகங்காரம் விடாது. அவாட் செய்யாமல் போயிட்டான்னா போயிட்டா இப்போ என்ன, அது நடந்தே ஆகும். அப்படி உலகத்துக்கு ஒன்றுமே கிடையாது, நடக்காட்டி ஒன்றும் கிடையாது, நடந்தாலும் ஒன்றும் கிடையாது. அப்படி இல்லை சுவாமி, சில விஷயங்கள்லாம் அப்படி இல்லை அப்படி சொல்லியிருக்காரு, அதெல்லாம் நம்மள அகங்காரம். ஸோ தேர்ஃபோர் அநேக கோடி பிரம்மாண்ட ஜனனி, எல்லாவற்றையும் படைத்து காத்து அருள் செய்பவள். இந்த ஜீவன் அருள் செய்ய மாட்டாளான்னா கட்டாயம் செய்வா. அவளை நம்பி பூரணமாக ஒப்பு கொடுக்கணும். உடல் பொருள் ஆவி அனைத்தும் உனக்கே சமர்ப்பணம் அப்படின்னு ஒப்புக்கொடு. திவ்ய விக்கிரகா அடுத்த நாமம், அநேக கோடி பிரம்மாண்ட ஜனனி திவ்ய விக்கிரகா. திவ்யமான விக்கிரகம், விக்கிரகம் உருவம் திவ்யம், ரொம்ப அழகு. சௌந்தர்ய லஹரின்னு படித்தோம் இல்லையா, சௌந்தர்யம்னா அழகு, லஹரின்னு அலையலையாக பொங்கி பெருகக்கூடிய அழகம், அதான் சௌந்தர்ய லஹரின்னு பேர் வச்சு. அது மாத்திரம் இல்லை, திவ்யம்னா தெய்வீகம்னு அர்த்தம். திவ்ய விக்கிரகான்னா ரொம்ப தெய்வீகமான ஒரு உருவம். இப்படி சொல்லுவாங்க இல்லையா, உலகத்தில் கூட அவங்கள பார்த்தாலே கையெடுத்து கும்பிடும் போல தோணுது, பார்க்க அப்படி மங்களகரமாக இருக்காங்க, ரொம்ப அம்பாள் மாதிரியே இருக்கான்னு சொல்லுவாங்களே சில பேர். சில பேரை பார்த்தா ஒரு மாதிரியான உணர்வுகள் உண்டாகுது, ரொம்ப தெய்வீகமாக உணர்வு உண்டாகும், அதான் திவ்யம்னு அர்த்தம். திவ்யமான அப்புறம் மனசுக்கு வந்து ஒரு மாதிரி ஒரு நிறைவையும் மனசை உயர்த்தக்கூடிய ஒரு விக்கிரகம். ஸோ திவ்ய விக்கிரகா, திவ்ய விக்கிரகானத்தோ வடிவமைப்பு, தேவியின் வடிவமைப்பு மிக அழகானது, தெய்வீகமானது, அற்புதமானது. ஆகவே அம்பாள் அப்படிப்பட்ட அம்பாளாக இருக்கிறாள். ஆதிசக்தி அமேயா ஆத்மா பரமா பாவனாகிருதி. ஸோ அவளுடைய விக்கிரகம் ரொம்ப அழகாக மாத்திரம் இல்லை, பாவனாகிருதி, உள்ளத்தை தூய்மை செய்வதாகவும் இருக்கிறது. அநேக கோடி பிரம்மாண்ட ஜனனி திவ்ய விக்கிரகா அப்படின்னு 224வது செய்யுள் சொல்லு. அடுத்த செய்யுள் படி. क्लींकारी केवला गुह्या, क्लींकारी केवला गुह्या, कैवल्य पददायिनी, कैवल्य पददायिनी, त्रिपुरा त्रिजगद्वन्द्या, त्रिपुरा त्रिजगद्वन्द्या, त्रिमूर्तिस्त्रिदशेश्वरी, त्रिमूर्तिस्त्रिदशेश्वरी, क्लींकारी केवला गुह्या कैवल्य पददायिनी, क्लींकारी केवला गुह्या, कैवल्य पददायिनी, त्रिपुरा त्रिजगद्वन्द्या, त्रिमूर्तिस्त्रिदशेश्वरी, त्रिपुरा त्रिजगद्वन्द्या, त्रिमूर्तिस्त्रिदशेश्वरी. त्रिमूर्ति है ना, त्रिमूर्ति त्रिदश ईश्वरी. हाँ ओके, त्रिदश ईश्वरी, त्रिदश ईश्वरी. ओके. இப்போ முதல்ல கிளீன்காரி, கிளீன்காரி அர்த்தம் கிளீன் என்னும் பீஜ வடிவினள். இப்போது இது அவரியாசம் என்ன சொல்கிறாருன்னா, சில விஷயங்கள்லாம் சொல்லக்கூடாது, ஆனால் அவர் சொல்லியிருக்கார். இந்த பாலா அப்படிங்கிற அந்த அம்பாள், பாலா திரிபுர சுந்தரி ரொம்ப அழகாக இருப்பாள் குழந்தையா. அவளுடைய மந்திரம் அது வந்து 3 அக்ஷரங்களை கொண்டது அப்படிங்கிறார் அவர். அது 3 வந்து ஐம் க்ளீம் சௌ, சௌஹு, சௌஹுவா, சௌ சௌ தானே, சௌஹுவா, சௌஹு, அதான் விசர்க்கம். ஸோ அந்த 3 அக்ஷரங்களில் க்ளீன் அப்படிங்கிற பீஜம் நடுவில் வருது இல்லையா, அது காமராஜ பீஜம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த க்ளீன்கிற அந்த பீஜம், பீஜம் வந்துன்னா விதை வடிவமாக இருக்கக்கூடியது பீஜம்னு சொல்லுவாங்க. ரொம்ப பவர்ஃபுல், அதாவது இந்த மந்திரம் பீஜ வடிவமாக இருக்கும், அது ரொம்ப பவர்ஃபுல்லான மந்திரம்னு அர்த்தம்.
அந்த க்ளீம் அப்படிங்கிறது காமராஜ பீஜம்னு சொல்கிறார். அதன் வடிவாகவே இருக்கக்கூடியவள். இப்போ என்ன அர்த்தம்னா இச்சாசக்தியும் வஷ்ய சக்தியும் மிக்க மந்திர சொல் அந்த க்ளீங்கிற சொன்னோம். இச்சாசக்தின்னு அர்த்தம் ஒரு விஷயத்தை விரும்புறதுக்கு ஒரு சக்தி வேணும். நம்மளாம் என்ன செய்வோம் கேட்டால் ஒரு விஷயத்தை விரும்புவோம், கொஞ்ச நேரத்தில் மறந்து போயிடுவோம், அது வேண்டாம் விட்டுருவோம், வேற ஏதாவது. இச்சாசக்தியே இல்லைன்னா எப்படி அதை அடைய முடியும்? இந்த பொண்ணு ரொம்ப அழகாக இருக்கா, எனக்கு வேணும், அவளை கல்யாணம் கட்டிக்க போறேன்னு நினைச்சுவோம். 4 நாள் கழிச்சு எல்லாத்தையும் பரவாயில்லை, வேற ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கணும், அது என்ன அவனுக்கு எதை அடைய முடியும்? இல்லை இந்த பொண்ணு எனக்கு வேணும், கல்யாணமே பண்ணிப்பே அப்படி இச்சாசக்தின்னு தோணும். அந்த ஒரு சக்தி, அதுக்கு ஒரு சக்தி வேணுங்கிற அந்த இச்சாசக்தி. வஷ்ய சக்தி, வஷ்யம் அர்த்தம் அடுத்தவங்களை ஈர்க்கிறது, ஒன்றும் அட்ராக்ட் பண்ணுறது, ஈர்க்கிறது. கிருஷ்ணனுக்கு பேரே தான் கிருஷ்ணாத் கிருஷ்ணா, எல்லாரும் ஈர்த்து விடுவான் அந்த பாலகன் கிருஷ்ணன். ஸோ அந்த வஷ்ய சக்தி இந்த மந்திரத்துக்கு இருக்கும், இந்த க்ளீங்கிறது. இதனால தான் இந்த உபாசனையெல்லாம் பண்ணுறவங்க ஜாகிரதையாக இருக்கணும். எதுக்காக பண்ணுறோம்னு தெரிஞ்சு பண்ணணும். இந்த மாதிரி புத்தி எங்கேயா பிசங்கி போய் அடுத்தவங்க வசீகரணம் பண்ணணும்னு சொல்லிட்டு சில விஷயங்கள்லாம் செய்ய ஆரம்பித்தோன்னா ஆரம்பத்தில் எல்லாம் ஒரு மாதிரி நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் ரொம்ப விபரீதமாகிடும். அது மற்றவர்கள் போக வேண்டிய போய் சேர வேண்டியது போய் சேர மாட்டோம், நடுவிலேயே வழி தவறிக்கும். ஆனால் இது என்ன அப்படிப்பட்ட மந்திரங்கிற அதனை தன் வடிவமாக கொண்டவள் தேவி. ஸோ இந்த க்ளீங்கிற பீஜ வடிவமாக இருக்கா. ஸோ சிவனது இச்சாசக்தியை க்ளீம் என்னும் பீஜாட்சரம் குறிப்பிடும். ஸோ சிவனுடைய இச்சாசக்தியை க்ளீங்கிற பீஜாட்சரம் குறிப்பிடுங்கிறது. ஆக அந்த க்ளீம் என்கின்ற மந்திர வடிவமாக இருப்பவள் அம்பாள். இதெல்லாம் ரொம்ப ரகசியமான விஷயங்கள். இந்த மந்திரத்தை எப்படி ஜபிக்கணும், அதெல்லாம் அதோடைய பலன்கள் என்ன அப்படிங்கிறதெல்லாம் அதெல்லாம் ஒரு சரியான ஒரு குருவை நாடி தான் கற்றுக்கொள்ளணும், ஜபிக்கணும், எல்லாம் சொல்லணும். ஸோ இங்கே இந்த லலிதா சகஸ்ரநாமம் வர்றதுனால அதை சொல்கிறார் அவர். இந்த க்ளீம்ங்கிறது அந்த 3 கூடங்களில் நடுவில் உள்ள காமராஜ கூடம். பேரே காமராஜ. ஸோ அதனால் இச்சாசக்தியையும் வஷ்ய சக்தியையும் கொடுக்கக்கூடிய ஒரு மந்திரம் அது. ஸோ அப்படி அந்த க்ளீங்கிற அந்த மந்திர வடிவமாகவே அம்பாள் இருக்கா. க்ளீங்காரி. கேவலா. கேவலான்னு அர்த்தம் ரொம்ப கேவலமாக இருக்கா அப்படி அர்த்தம். தமிழில் கேவலம்னு அர்த்தம், ஐயோ கேவலம் சொல்ல, அப்படி அர்த்தம் கிடையாது சமஸ்கிருதத்தில். கேவலான்னா அவளுக்கு அந்நியமாக வேற ஒன்றுமே கிடையாது அர்த்தம். 2-3 அர்த்தம் இருக்குது. இங்கே என்ன சொல்கிறாருன்னா இவர், தேவியிடத்தில் பிரித்து பகுத்தறியத்தக்கது ஒன்றுமில்லை. அதாவது எந்த பொருளிடத்திலும் உருவம், நிறம், செயல் முதலிய பல காணப்படும். அதனால் பிரித்து பகுத்து அவைகளை அறிய முடியும். தானேயாகி வேறு ஒன்றின் சேர்க்கையுமற்ற ஏகம் கேவலம் என்ற சொற்களால் குறிப்பிடப்படும் பரம்பொருளின் அத்வைத நிலையில் இருப்பவள் தேவி. இப்போ ஒரு உருவம் இல்லை ஒரு நிறம் ஒரு குணம் இதை வச்சு தான் நம்ம பேதப்படுத்தி சொல்ல முடியாது. இவளுக்கு அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் கடந்தவளாக இருக்கா, அவளோட உண்மையான ஸ்வரூபம் கடந்தவளாக இருக்கா. ஸோ அங்கே கேவலான்னு அர்த்தம், அவளுக்கு அந்நியமாக ஒன்றுமே இல்லை. அதான் கேவல ஸ்வரூபம் அர்த்தம். தனிமையாக ஏகமாக இருக்குது, அகண்ட ஏக ரசம், கேவலம் அப்படி சொல்கிறாங்க. ஸோ அவளுக்கு மேலேன்னு யாரும் கிடையாது, அவளுக்கு அந்நியமாகவும் யாரும் கிடையாது. ஸோ கேவலா அப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருப்பவள சொல்கிறாங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்கிறார் இந்த உரையாசிரியர், ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த விஷயம். என்ன சொல்கிறாருன்னா, க்ளீம் என்னும் பீஜத்தில், க்ளீம் நம்ம பார்த்தோம் இல்லையா போன நாமத்தில், அதில் க்ளீம் என்னும் பீஜத்தில் ஈம் முடியுது இல்லையா, க்ளீம் என்பது காமக்கலை. காம பீஜமாகிய க்ளீம் மந்திர ஜபத்தால் எல்லா காமங்களும், அதாவது அறம், பொருள், இன்பம் என்ற 3 புருஷார்த்தங்களும், அது தவிர கேவலமான பரபிரம்ம நிலையும் சித்திக்கும். அந்த மோட்சத்தை தரக்கூடிய ஈம் என்னும் காமகலா மந்திர வடிவினள் அப்படின்னு சொல்ற. இந்த க்ளீங்கிற அந்த பீஜ மந்திரத்தை ஜபிச்சா எல்லாம் கிடைக்கும். உணர்ந்தோம், அறம், பொருள், இன்பம் சொல்றோம் இல்லையா தமிழ்ல. அறம்னா தர்மம், பொருள்னா பணம், காசு, செல்வம். இன்பம்னு அர்த்தம் இன்பம், இந்த உலகத்தில் கிடைக்கக்கூடிய இன்பங்கள், இது எல்லாம் கிடைக்கும்.
அதோடு சேர்த்து மோட்ச நிலையும் கிடைக்கும். அது இந்த ஈம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஈமுக்கு அவ்வளோ பவர் இருக்கும். அந்த ஈம் வந்து மோட்சத்தை கூட தரவல்லது. ஸோ அந்த நிலையில் அவள் தனித்து இருக்கா. கேவல ஸ்திதின்னு தனிமையாக அவள் மாத்திரமே இருக்கா. அத்வைத ஸ்திதியை சொல்கிறாங்க. அந்த அத்வைத ஸ்திதியே இருக்கா. கேவலா அப்படின்னு சொன்னாங்க. நான் கூட ஒரு பிள்ளைக்கு அப்படி தான் பேர் வச்சேன், கைவல்யா அப்படின்னு. கைவல்யா கேவலால ஒரே பொருள் தான். கைவல்ய நிலையில் இருக்கிறது தான் கேவலம். கேவலம் கைவல்யா அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஏகமாய் உள்ள, தனித்து ஏகமாய் உள்ளவள், முழுமையானவள், முடிவாய் முடிந்த பொருளாய் உள்ளவள். அதான் இந்த கேவலாங்கிறது இதெல்லாம் பொருளாக முடிந்த முடிவாய் உள்ளவள். அப்படின்னதும் அதுக்கு மேலே ஒன்றும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி பூரணமானவள். அதான் கேவலா என்று சொல்கிறாங்க. ஸோ க்ளீங்காரின்னா க்ளீம் என்னும் பீஜ வடிவுகள். கேவலா தனித்து இருப்பவள். குஹ்யா இதே குகைக்குள்ளே இருப்பவள். ரகசியமானவளா இங்கே போட்டு, மிக ரகசியமானவள் குஹ்யா அப்படின்னா. குரியாசர் என்ன சொல்கிறாருன்னா, இது ரொம்ப கரெக்டாக சொல்கிறார். இப்போ நீங்கள் ரமணாசிரமம் போயின்னு தெரியும், அதுக்கு மேலே அந்த இந்த குகை இருக்குது. என்ன குகை? விருப்பாட்சி குகை. விருப்பாட்சி குகை. அந்த குகைக்குள்ளே போனீங்கன்னா பயங்கர இருட்டாக இருக்கும். அங்கே நிறைய பேர் தியானம் பண்ணிட்டு இருப்பாங்க. உள்ள உடனே போனீங்கன்னா எல்லாம் இருட்டாக, கண்ணுக்கு ஒன்றுமே தெரியாது. அப்புறம் கொஞ்சம் கண்ணு பழக பழக தான் அப்படி யாரோ உட்காந்து இருக்கிற மாதிரி தியானம் பண்ணுற மாதிரி தெரியும். அப்புறம் நீங்களும் போய் ஐயா ஒரு ஓரத்தில் உட்காந்து தியானம் பண்ணலாம், என்ன வேணால் சார். இந்த உரையாசிரியர் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ நம்ம வெளி உலகத்துலேருந்து வந்திருக்கோம். அங்கே வெளிச்சம் கண்ணை அடித்து அந்த கண்ணால் உள்ளே போய் இருட்டில் பார்க்கவும் ஒன்றுமே தெரியாது. ஸோ அது போல் என்ன சொல்கிறாருன்னா, பகிர்முகமாகவே நம்ம எப்பயும் இருக்கும். நம்மளோட பார்வை எப்பயும் வெளி உலகத்து மேலேயே இருக்கு. அப்படிப்பட்ட பார்வையால் அதை அறிய முடியாது. ஸோ அந்தர்முக சமாராத்யா, பகிர்முக சுதுர்லபா. ஸோ எப்போ பார்வை வந்து அந்தர்முகமாகுதோ, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வெளி விஷயங்களெல்லாம் விட்டுட்டு கொஞ்சம் அகமுகப்பட்டு உள்ள தேடுறோமோ, அப்போ தான் அவளை இதே குகைக்குள்ளே காண முடியும். அதான் குஹ்யா, ரகசியமானவள். ரகசியமானவனா ஏதோ ஒரு மிஸ்டீரியஸ்ன்ற அர்த்தத்தை இங்கே சொல்லலை. ரகசியம்னு என்ன அர்த்தம்னா, நமக்குள்ளே இருக்கா, இதே குகைக்குள்ளே இருக்கிறதுனால பகிர்முக பார்வையால் அவளை அறிய முடியல. நமக்கு அந்தர்முகமாகி பழக்கம் இல்லை. பகிர்முகத்தை விட்டோன்னா தூங்கி போயிடும் இல்லையா? அப்புறம் முடிச்சோன்னா பகிர்முகமாக தான் அலையிறோம். கொஞ்சம் கூட அந்தர்முகமாக நம்ம பழகலை. ஆனால் அவளை எப்போ அறிய முடியும்னு கேட்டால், கொஞ்சம் பகிர் விஷயங்களை விட்டுட்டு, பகிர் வெளியில் உள்ள விஷயங்களை விட்டுட்டு கொஞ்சம் உள்ளத்தை நாடணும். உள்ளத்தில் உள்ள நாடணும்னா அந்த இதே குகைக்குள்ளே தான் ஒரு குஹ்யான்னு பேர். மிகவும் ரகசியமானது. அதான் எங்கள் ஆச்சாரியர் சொல்லுவாங்க, சுவாமி இந்த ஈஸ்வரன் பாருங்களேன் எவ்வளோ கெட்டிக்காரன். உலகத்தெல்லாம் வெளியில் படைச்சிட்டு, நம்மளுடைய புலன்களையெல்லாம் வெளியே நோக்கி படைச்சிட்டு அவர் போய் உள்ளே உட்காந்துட்டார். யாரும் பார்க்க முடியாது, அவர் கண்டுபிடிக்க முடியாது. சரி, எவனோ ஒருத்தன், 1000 லட்சத்தில் ஒருத்தன் என்ன செய்கிறான், இங்கெல்லாம் அவரை பார்க்க முடியாது, தரிசனம் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு வெளி விஷயங்கள்லாம் விட்டுட்டு உள்ள ஆழ்ந்து சமாதியில் இந்த இதே குகைக்குள்ளே அனுபவிக்கிறோம். குஹ்யா, குகைக்குள்ளே, இதே குகைக்குள்ளே தரிசனம் கொடுக்கக்கூடியவர். அழகா இருப்பார். குஹ்யா கைவல்ய பததாயினி. ஆஹா, இந்த கைவல்ய பதத்தினை அருளக்கூடியவள். அந்த குகைக்குள்ளே இருக்கா இல்லையா, உள்ள நம்ம இதயத்துக்குள்ளே இருக்கா இல்லையா. பரிவால் உளம் முருகா. பரிவால் பக்தி பெருக்கால், பரிவால்னு பக்தி பெருக்கால். உள முருகா, உள்ள முருகி. பரனார்ந்திடு குகை ஆர்ந்து. பரன் யாரு? பரமேஸ்வரன் அல்லது அந்த பரம்பொருள். ஆழ்ந்திடம் வசிக்கக்கூடிய குகை, அந்த குகை ஆழ்ந்து உள்முகமாக அதனை அடைந்து அறிவாம் விழி திறவாய் நிதம் அறிவாய் அது வெளியாம். பகவான் சொல்ற ரமண மகர்ஷி. ஸோ அப்பேற்பட்ட ஞான ஸ்வரூபமாகிய பகவான் என்ன சொல்றார்? பரிவால் பக்தி பெருக்கால் உள முருகா, உள்ள முருகி. பரன் ஆர்ந்திடு குகை ஆர்ந்தது. உள்ளத்தில் நம்ம தேடணும், உள்ளத்தில் நம்ம அமிழ்ந்தோம்னா அந்த குகைக்குள்ளே இருக்கக்கூடிய அம்பாள், அவளை தரிசனம்னு அர்த்தம், ஒரு அனுகிரகம் கிடைக்கும், தரிசனம் பண்ண முடியும். அவள் என்ன கொடுப்பா? இந்த உலகத்தில் உள்ள விஷயங்களை கேட்டோன்னா அவள் கொடுத்துருவாள். ஆனால் நம்ம ஏமாந்து போயிடுவோம். அதெல்லாம் அழிஞ்சு போகக்கூடிய, எல்லாமே அழிந்து போகக்கூடிய.
அழிந்து போகக்கூடிய ஒரு விசேஷமுமே கிடையாது. கொஞ்ச நேரத்துக்கு ஒரு த்ரில்லிங்காக இருக்கும். அப்புறம் என்ன அதில் இருக்குது? இப்போ டெஸ்லா ரிலீஸ் பண்ணிருக்காங்க மும்பையில். டெஸ்லா கார் வாங்க போகிறேன். அது 60 லட்சமாக சாதாரண ஒரு இது பிராண்டு ஒயின்னு ஏதோ சொல்கிறாங்க. 60 லட்சம் கொடுத்து வாங்கியாச்சுன்னா ஒரு 10 நாளைக்கு டெஸ்லாவில் போகிறேன் இருக்கும். 2 மாதம் கழிச்சு பார்த்தா அது மூலையில் இருக்கும். அது பெருசாக அதில் ஒன்றும் கிடையாது. இப்போ என்ன இருக்குது அந்த டெஸ்லா? நான் அப்படி தான் அமெரிக்கா போயிருக்கும்போது ஒருத்தர் ஒரு யக்னசாலை கூப்பிட்டு போனார். சொற்பொழிவு நடக்கிறது கூப்பிட்டு போனார். ஒரு 3/4 மணி நேரம் 1 மணி நேரம் இருக்கும். டெஸ்லா புராணமாக பாடிட்டு வந்தார். சாமி இது பார்த்தீங்களா, இப்படி இருக்கு பார்த்தீங்களா, அது எப்படி இருக்குது பார்த்தீங்களா. பகவானோட புராணத்தை பாடம் டெஸ்லா புராணம். எவ்வளோ நாளைக்கு அதெல்லாம் சுவைக்குவேன்? கொஞ்ச நாளைக்கு தான். அது வேறு ஏதாவது சங்கடம் வந்தவுடனே இது போயிடும், இல்லை வேறு ஏதாவது மாடல் வந்தோடனே இது போயிடும். இந்த உலகத்துக்கு எல்லாமே அப்படி கொஞ்ச நாளைக்கு ஒவ்வொரு த்ரில்லிங்காக இருக்கும். அப்புறம் அதில் ஒன்றும் இல்லை, அது இன்னொரு பொருளாக வீட்டில் கிடக்கும். இந்த குழந்தைங்க பார்த்தீங்கன்னா அந்த டாய் எவ்வளோ வாங்கி கொடுத்தாலும் 2 நாளைக்கு ஒவ்வொன்று இருக்கும், இப்போ பிச்சு போட்டு இல்லை. அதனால் அதில் உள்ள அந்த இது போயிடும், ஆர்ப்பரியம். உலகத்தில் எல்லாமே அப்படி தான். எல்லாம் கசந்துன்னு அர்த்தம், அவ்வளோதான் அது. ஸோ அதனால் எதையுமே நம்ம அழிஞ்சு போக எதையுமே நம்ம நாடக்கூடாது. அழியாதது எதுவோ அதுதான் நாடணும். அதுதான் நச்சிகேதன் சொல்லித்தரான் கட்டோபனிஷத்து. அழிஞ்சு போகிற நாடி பிறகு நாளைக்கு இருக்காது. அப்படியே சொல்லுவோம் ஸ்வ அபாவகா, நாளைக்கு இது இருக்காது. அது என்ன பிரயோஜனம் நாளைக்கு இல்லாதது? ஸோ அம்பாள்கிட்ட போய் என்ன கேட்கணும்? அந்த கைவல்ய பதம், அழியாத பதத்தை கேட்கணும். அதை கேட்டால் அதையும் கொடுப்பா. அவள் அது கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கா. அவள்கிட்ட போய் எனக்கு இதை கொடு அதை கொடுன்னா கொடுத்துருவா. இப்போ நமக்கு சந்தோஷமாக இருக்கும். ஆனால் அது திருப்தியை கொடுக்காது. கடைசியில் நம்ம எதிர்பார்க்கிற பரம திருப்தியை, பூரணத்துவத்தை அது கொடுக்காது. ஏமாந்து போயிடும். அதனால கைவல்ய பததாயினா கைவல்யத்தையே கொடுக்கக்கூடியவளாக இருக்கா. அவள்கிட்ட போய் சும்மா சின்ன விஷயங்களை கேட்கக்கூடாது. அப்புறம் இந்த உரையாசிரியர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த முக்தி பதங்கிறது இந்த கைவல்யம் மாத்திரம் கிடையாது, இன்னும் ஒரு சில நிலைகள் இருக்குது அப்படிங்கிறார். அது நம்ம பக்தர்கள்லாம் நாடுற சில விஷயங்களை சொல்கிறார். ஒன்று சாலோக்கியம், அதையும் முக்தி பதம் சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்ம எந்த தேவதையை வழிபடுறோமோ அவங்க நல்லா வழிபட்டு அவங்கள உலகத்தை போய் அடையிறது, அப்படி ஒரு முக்தி சொல்லப்படும். சாலோக்கியம், நான் வைகுந்தத்தில் போய் பெருமானோடு இருப்பேன், கைலாசத்தில் போய் சிவபெருமானோடு இருப்பேன், அது ஒரு முக்தி பதம் சொல்கிறாங்க. அப்புறம் சாமீப்பியம், கைலாச லோகத்தில் கூட நான் எங்கேயோ தள்ளி இருக்க மாட்டேன், அவர் பக்கத்தில் இருப்பேன். சாமீப்பியம், அவருடைய பக்கத்தில் சிவபெருமான் இல்லை நாராயணோட பக்கத்தில் சாமீப்பியம். ஸோ அவருக்கு அப்படி ஒரு ஆசை, சிவபெருமான் இல்லாட்டி நாராயணோட பக்கத்தில் அமர்ந்திருக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ என்ன கிடைக்கும்? அவரை வழிபடுறதுனால அதுக்கு அனுகிரகம் பண்ணுறார். ஸோ அவர் பகலாவில் அமர்ந்திருக்கலாம். அதுக்கப்புறம் 3வது என்ன சொன்னாங்க? சாரூப்பியம். ஸோ அவருடைய உருவத்தை, திருவுருவத்தை நினைந்து 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 வழிபட்டதுனால அவருடைய உருவம் மாதிரியே ஆயிடுவாங்க. சாரூப்பியம். சாரூப்பியம் என்ன பாருங்க, நாராயணனை போலே ஆயிடுவாங்க. எப்படி அழகா தேஜஸ்வியா எப்படி ஆயிடுவாங்க. இன்னொன்று சாயுஜ்யம். சாயுஜ்யம்னு என்னன்னு கேட்டால், நானே அந்த தேவதை என்று வழிபடுறதுனால அந்த தேவதையாகவே மாறிடுவான். அது சாயுஜ்யம். ஆனால் உரையாசிரியர் ரொம்ப தெளிவானது. சாக்தம் எல்லாத்தையும் கரை கண்டா கூட என்ன சொல்கிறான்னு கேட்டால், இவை எல்லாமே என்ன சொல்கிறாருன்னா, இந்த 4 வகையான முக்திகள்லாம் கூடவே கர்மபலம் தீர்ந்து போச்சுன்னா முடிஞ்சு போயிடும். அப்படி சொல்கிறார் சொல்கிறார். அவை மோட்சம் என கருதப்படுகின்றன. எனினும் பிறவி பிணி நீங்கியது தற்காலிகமானது. வழிபாடு என்பது செயல். அதனால் சகுன வழிபாட்டால் பெற்ற கைலாச வைகுண்ட பிராப்தி முதலியவை கர்மபலங்கள் தீரும் வரை நிலைப்பவை. அதனால் இவை பதங்கள், ஸ்தானங்கள் ஆகின்றன. ஆனால் ஞானத்தால் பெற்ற கைவல்யம் என்னும் 5வது மோட்சம் ஒன்றே நிலைத்தது. அதனை அடைந்தவன் மீண்டும் சம்சாரத்தில் சிக்கி திரும்புவதில்லை. ஆனால் அந்த கைவல்ய பதம் அப்படி கிடையாது. யத் கத்வா ந நிவர்த்தந்தே, அதை அடைந்த பிறகு திரும்புவதில்லை. ஆனால் இந்த பதமெல்லாம் கூட என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த கர்மபலன் தீர்ந்து போனோம்னு திரும்பி வந்தோம். ஏன்னா செயல்னால் கிடைச்சது. செயல்னா அதுக்கு ஒரு கர்ம பலன் இருக்குது, அது தீர்ந்து போனால் வந்துடுவாங்களாம். ஆனால் அந்த கைவல்ய பதம் அப்படின்னு கேட்டால், ஞானத்தால் தன்னுடைய ஸ்வரூபத்தை உணர்ந்து, அதுதான் எல்லாம், அதுக்கு மேலே அதுக்கு அந்நியமாக ஒன்றும் கிடையாது உணர்ந்த பிறகு அவன் அடையிற அந்த கைவல்ய பததாயினி, இந்த கைவல்ய பதத்தை கொடுக்கக்கூடியவள். ஸோ அம்பாள்கிட்ட போய் என்ன கேட்கணும்னு நமக்கு தெரியும். ஆனால் என்ன கேட்கணும் தெரியுமா? ஆக்சுவலாக நம்ம பகவான் சொல்லி கொடுத்த மாதிரி தான் கேட்கணும்.
என்னேன் இவற்றை எண்ணுயிரே எண்ணம் எதுவோ அது செய்வாய். இந்த மாதிரி எவ்வளவோ முக்திகள் சொல்கிறாங்க, எதெல்லாமோ சொல்கிறாங்க, அதெல்லாம் எனக்கு ஒன்றும் தெரியாது. எண்ணம் எதுவோ அது செய்வாய். உன்னுடைய எண்ணம் எதுவோ அது செய். உனக்கு தெரியாதுதான், எனக்கு எது நன்மைன்னு உனக்கு தெரியாதுதான். எண்ணம் எதுவோ அது செய்வாய். ஆனால் ஒரே ஒரு விண்ணப்பம், கண்ணே உந்தன் கடலினையில் காதல் பெருக்கே தருவாய். உன் திருவடிகளில் மாறாத காதல் பெருக்கு எனக்கு எப்பயும் வேணும் அப்படின்னு தான் வேணும். உண்மையிலே வேணும், அப்படி தான் வேணும் பகவான். அம்பாள்கிட்டையும் சரி, அவை கைவல்ய பதத்தையே கொடுத்துருவா, இருந்தாலும் அது கூட வேண்டக்கூடாது. நீ என்ன செஞ்சாலும் சரி, அப்போ தான் அகங்காரம் அழியும். எண்ணம் எதுவோ அது செய்வார். இந்த ஒரு வரியை மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுருந்தா போதும் வாழ்க்கையில், அந்த அழிவு நிச்சயம். எண்ணம் எதுவோ அது செய்வார். எப்படி இருந்தாலும் நீ உன்னிட்டு தான் செய்ய போகிற. நான் ஒன்று சொல்லி நீ மாறா செஞ்சு நான் ஏன் உன்னோட சண்டை போடணும்? நம்ம குழந்தைங்க சொல்லுவோம் இல்லையா, எப்படி தான் நீ செய்ய சொல்கிறதுக்காக செய்ய போகிற. முதலே சொல்லிட்டோம், நமக்கு பீஸ் ஆஃப் மைண்ட். ஸோ பகவான்கிட்ட போய் எண்ணம் எதுவோ அது செய்வா சொல்லிட்டா வி ஆர் அட் பீஸ். என்ன நடந்தாலும் சரி, பகவானுடைய பிரசாதம், தட்ஸ் ஃபைன். இதெல்லாம் தான் ஆக்சுவலி ஆன்மீக வாழ்க்கையை ஒழிய மற்ற அந்த ஆனந்தவுடன் குமுதத்தில் வர்ற அந்த பக்தி மலரில் வர்றதெல்லாம் ஆன்மீக வாழ்க்கை கிடையாது. அந்த பெருமாள்கிட்ட போங்க, கல்யாண பெருமாள், கல்யாணம் நடக்கும். இந்த பெருமாள்கிட்ட போங்க, ரியல் எஸ்டேட் பெருமாள், உங்களுக்கு ரியல் எஸ்டேட் பண்ணி கொடுத்துருவார். ரொம்ப சீப்பாக. நம்ம ஹிந்துயிஸ் அப்படி ப்ரமோட் பண்ணி ஹிந்துயிஸுமே ரொம்ப சீப்பாக போயிடுச்சு. தப்பு கிடையாது பகவான் போய் வேண்டது. ஆனால் அதுக்கும் மேலே எவ்வளோ விஷயங்கள் இருக்கு பாருங்கள், எவ்வளோ விஷயம் இருக்கு. கைவல்ய பததாயினி. அப்புறம் திரிபுராவா? நம்ம நாட்டில் ஒரு ஸ்டேட் தான் திரிபுரான்னு சொல்லுவோம். 7 சிஸ்டர்ஸ் திரிபுரா. அப்படின்னா திரிபுரா அப்படின்னு ஒரு 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 பொருள் சொல்கிறார். 3ன்னா அந்த மும்மூர்த்திகள். இங்கிலீஷ் 3 கிடையாது, சான்ஸ்கிரிட்லேயும் 3 தான், 3. புராணம் அதுக்கும் மூத்தவள், அதுக்கும் முன்பே தோன்றியவள். அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டால், அந்த ஆதி பராசக்தியா அவள் தான் இந்த மும்மூர்த்திகளையுமே படைக்கிறாள். படைத்து அவர்களுக்கு உள்ள தொழில் அவர்களுக்கு கொடுத்து செய்ய சொல்கிறாள். செய்ய சொல்லி ஒழுங்காக செய்கிறாங்கன்னு பார்க்குறாளோ அப்படின்னு சொல்லப்படுது. திரிபுரானா 3ற்கு முந்தியவளாக இருப்பவள். பிரம்மா விஷ்ணு ருத்ரர் என்ற மூவரும் உலகை படைத்தும் காத்தும் அழித்தும் பணிபுரிய தொடங்கும் முன் அவளை தோற்றுவித்து 3 பணிகளை அவள் ஒப்படைத்தவளானதால் முன்னவள் திரிபுரா. அப்படி ஒரு பொருள். இன்னொரு பொருள், சத்துவம் ரஜஸ் தமஸ் என்ற 3 குணங்களும், பூமி புவர்லோகம் சுவர்லோகம் என்ற 3 உலகங்களும், அக்னி சூரியன் சந்திரன் என்ற 3 தேஜோ மண்டலங்களும் தோன்றும் முன் அவை தோன்ற காரணமாக இருந்தவள். இப்போ 3 இதெல்லாம் சொல்றீங்களோ அதுக்கு முன்பாகவே இருந்து அவை தோன்ற காரணமானவள்னு நீங்க சொல்ல போறாங்க. திரிபுரா. அந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் நீங்கள் சொல்கிறார். நான் அதெல்லாம் சொல்ல போகிறது இல்லை. 3 ஏகப்பட்ட விஷயங்கள் சொல்கிறார். ஸோ ஒரு சாம்பிளுக்கு சொன்னேன், இந்த 3 குணங்கள் ஆக்சுவலாக அம்பாள் அந்த மாயா சக்தி தான் 3 குணங்கள் வர்றதாக தான் சொல்கிறாங்க. அதே 3 லோகங்கள்னு சொல்கிறோம் இல்லையா, இதெல்லாம் தோன்றுவதற்கு முன்னே தோன்றி அவைகளை படைத்தவள் திரிபுரா, அதற்கும் முன்பானவள் அப்படின்னு சொல்கிறேன். அப்புறம் திரிஜகத் வந்தியா, அது எல்லாருக்கும் தெரியும். 3 உலகங்களாலும் பூஜனைக்கு தகுதியானவள், பூஜிக்கப்படுபவள். ஜகத், ஜகத்னு இந்த உலகம் நடத்தும். 3 உலகங்களாலும் வந்தியா, வந்தியான வணங்கத்தக்கவள். அது மாத்திரம் இல்லையா, இந்த 3 உலகங்களையும் படைத்த பிரம்மா விஷ்ணு சிவன் அவர்களே பெருமை அடைவதற்கு காரணமாக இருந்து அவர்களையும் நம்ம பூஜைக்கு காரணமாக இருக்கிறது அம்பாள் தான். ஏன்னா அவள் தானே படைச்சா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு. ஸோ ஜகத் வந்தியா, 3 உலகங்களாலும் வணங்கத்தக்கவளாக இருக்கிறாள். திரிமூர்த்தி, இன்ஃபேக்ட் மும்மூர்த்தி இருக்கிறதே அவள் தான். மும்மூர்த்தியை படைத்தவள் சொன்னாங்க முதல்ல. ஸோ இந்த மும்மூர்த்தியோடு பெருமை சேர்த்ததே அவள் தான் சொல்கிறாங்க. ஏன்னா அவள் தானே படைத்தான். அப்படி இல்லை, ஆக்சுவலாக மும்மூர்த்தி வடிவமாக இருந்து இந்த ஜகத் உற்பத்தி ஸ்திதி லயம் இதுக்கெல்லாம் காரணமாக இருக்கிறதே அம்பாள் தான். திரிமூர்த்தினே சொல்லிடுறாங்க. மும்மூர்த்திகளும் தேவியின் வடிவங்கள். அதனால் அவர்களை 3 உலகங்களும் வணங்குகின்றன. தேவி வழிபாட்டில் திருத்தியை அன்று 3 வயதுள்ள கன்னிப்பெண்ணை திரிமூர்த்தி என வழிபடுவது வழக்கம். ஸோ 3 வயது கன்னிப்பெண்ணை அவளை திரிமூர்த்தின்னு சொல்றது வழக்கம் சொல்றாரு.
அதுக்கப்புறம் கடைசியாக திரிமூர்த்தி த்ரீ தச ஈஸ்வரி, அதானே அந்த கடைசி நாமம் அந்த அந்த செய்யுள்ள த்ரீ தசம்னா நிலைகள்னு அர்த்தம். தசா த்ரீ தசா அப்படின்னு என்ன சொன்னால், அதாவது மூன்றாவது தசை மாத்திரம்தான் அவள்கிட்ட இருக்குன்னு யாரை சொல்லுவோன்னு கேட்டால் தேவர்கள் சொல்லுவாங்க. என்ன அப்படின்னு கேட்டால் இங்கே சொல்கிறாரு, சாதாரண நமக்கு எல்லாருக்குமே பால்யம், கௌமாரம், யவ்வனம், வார்த்தக்கியம். பால்யம்னா குழந்தை பருவம், அப்புறம் கௌமாரம்னா கொஞ்சம் வளர்ந்த குழந்தைய சொல்லுவாங்க. யவ்வனம்னா தெரியும் நம்ம எல்லாருக்கும், யங்ஸ்டர், யூத். அப்புறம் வயதான மூப்பு, வார்த்தக்கியம் சொல்கிறாங்க. ஆனால் தேவர்களுக்கு மற்ற மூன்றும் கிடையாதான், யவ்வனம் தானே எப்பயுமே. ஸோ திரிதசான்னு என்ன சொன்னால் அந்த மூன்றாவது தசையில் இருக்கக்கூடியவங்க யார்? தேவர்கள். தேவர்கள் நம்மளாம் 4 தசையில் இருப்போம். அவர்களால் வழங்கப்படுபவள் ஈஸ்வரி, அவர்களுக்கெல்லாம் தலைவி. த்ரிதச ஈஸ்வரி. த்ரிதசான்னா தேவர்கள், அந்த தேவர்களுக்கெல்லாம் ஈஸ்வரி, த்ரிதச ஈஸ்வரி. அது மாத்திரம் இல்லையா, இன்னொன்று என்ன சொல்றாங்கன்னா, தோற்றம், வளர்ச்சி, தேய்வு, அழிவு என்று 4 நிலைகள் நமக்கெல்லாம் இருக்கு. ஆனால் அவங்க அமிர்தத்தை பருகினதுனால தேவர்களுக்கு 3 தான் இருக்கா, 4வது கிடையாது. ஸோ அதனால் 3 நிலைகள் உள்ள தேவர்களுடைய ஈஸ்வரி அப்படின்னு பொருள் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயம் சொல்கிறார். அதுக்கப்புறம் சொல்கிறார் திரிதசன்னு என்ன அர்த்தம், 3 தசைன்னா 3 நிலைகள்னு சொல்கிறார். விழிப்பு, கனவு, ஆழ்ந்த நிதிரை. ஸோ அதுக்கெல்லாம் ஈஸ்வரியாக இருந்து ஆளக்கூடியவள், எல்லாவற்றிலும் இருக்கக்கூடியவள். அந்த மாதிரி ஏகப்பட்ட இந்த உரையாசிரியர் அவ்வளோ ஸ்காலராக இருக்கார், அவ்வளோ விஷயங்கள் எடுத்து சொல்கிறார். அப்படி த்ரிதசா ஈஸ்வரி அந்த 3 அவஸ்தைகளிலும் எல்லாவற்றிலும் இருந்து கொண்டு எல்லாருக்கும் அப்பாலாகவும் இருப்பவளாக இருக்கிறார். த்ரிதசா ஈஸ்வரி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ என்ன செய்யணும், நம்ம வீட்டுக்கு போனதுக்கு செய்யலான்னு தெரியல, ஒரு வாட்டி திரும்பி படித்து பார்க்கணும். க்ளீங்காரின்னா என்ன புரியுதா அப்படின்னு பார்க்கணும். அப்படின்னா க்ளீம் என்னும் பீஜம், அந்த பீஜ வடிவமாக இருப்பவள். கேவலா, ரொம்ப கேவலமானவளா அப்படி கிடையாது, தனித்து பூரணமாய் கேவல ஸ்திதி, அவளுக்கு அந்நியமாக வேறு எதுவுமே கிடையாது, அவள் மாத்திரமாக இருக்கா, அப்படிப்பட்ட ஸ்திதி, ரொம்ப உயர்ந்த ஸ்திதி. குஹ்யா, குகையில் இருப்போம், ரகசியமானவள். அப்போது அந்த முகம் அப்படி உள்ளே போய் பார்த்தா தான் அவளை தரிசனம் பண்ண. கைவல்ய பததாய், இந்த கைவல்யம்ங்கிற அந்த பதம் மோட்ச பதத்தை கொடுக்கக்கூடியவள். திரிபுரா உணர்ந்தோம், திரிபுரா 3 தேவதைகளுக்கு முன்னாடி, மும்மூர்த்திகளுக்கு முன்னாடி தோன்றி அவர்களை படைத்தவள். திரி ஜெகத் வந்தியா, எல்லாரும் அவளையே வணங்குறாங்க. திரிமூர்த்தி, இதெல்லாம் ஏன் சொல்லணும், அவளே தான் மும்மூர்த்திகள். ஆக மும்மூர்த்திகளும் தேவியின் வடிவங்கள், அதனால் அவர்களை 3 உலகங்களும் வணங்குகின்றன. அதனால் அவளே தான் மும்மூர்த்திகளாகவும் இருக்கா. த்ரிதச ஈஸ்வரி, த்ரிதசன்னு சொல்லக்கூடிய அந்த தேவர்களுடைய ஈஸ்வரி. நான் இன்னும் 2 மாதம் கழிச்சு இந்த த்ரிதச ஈஸ்வரியை கேட்டால் உங்களால் சொல்ல முடியுமான்னு எனக்கு சந்தேகமாக தான். அதான் ஞாபகம், த்ரிதசா, தசா புத்தி, தசா, அந்த 3 நிலைகள். இல்லை 3வது நிலையில் மாத்திரம் இருக்கிறவர்கள் யாருன்னு கேட்டால் தேவர்கள். அவங்களுக்கு எவ்வளவு மாத்திரம்தான், அழிவு கிடையாது. அதனால் மற்ற 3க்கும் அழிவு கிடையாது, ஏன்னா அமிர்தத்தை பருகினால. அப்படி ஞாபகம் வச்சுக்கணும். த்ரிதசா ஈஸ்வரி. அப்போ தான் லலிதா சஹஸ்ரநாமம் படிக்கும்போது ஓரளவுக்கு உணர்ந்து படிக்க முடியும். த்ரிதசா ஈஸ்வரி. ஸோ இதோடைய சேலஞ்ச் என்னன்னு கேட்டால், லலிதா சஹஸ்ரநாமம் படிக்கும்போது ஒவ்வொன்றுக்கும் அப்படி பளிச்சு நமக்கு ஞாபகம் வரணும். வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் படித்தோன்னு அர்த்தம். இல்லை ஏதோ 1-2 வந்துச்சு, மாத்திரம் ஞாபகம் இல்லைன்னா அது வாழ மாட்டேன்னு அர்த்தம். கற்பூர புத்தி இல்லை, வாழ மாட்டேன்னு சொல்லுவாங்க தானே. அது 10க்கே 10 வாழ மாட்டேன். ஈரப்பசியோடு இருந்தால் கற்பூரம் டக்குன்னு பற்றிக்கும் இல்லையா. ஸோ நாம் எது நமக்கே தெரியாது. இது ஸ்டாப் ஷேடிங். ஸோ இப்போ நம்ம கிட்டத்தட்ட 629 நாமாக்கள் படிச்சாச்சு. கிட்டத்தட்ட 60% ஃபினிஷ், 40% தான். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி
हरिः ओम श्री गुरुभ्यो नमः।